எப்படி யூடியூப் சேனலை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறது, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்க நிறைய பேர் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் வந்த இடம் கரெக்டு தான். இப்போ நம்ம எப்படி நம்ம பார்த்துடலாம். 3 to 4 இயர்ஸாக யூடியூப்பில் இருந்திருக்கேன். என்னோட அனுபவத்தை வச்சு நான் ஒரு இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா யூடியூபர்ஸும் சொல்லியிருப்பாங்க 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் யூடியூப்லேருந்து மணியை எடுக்க முடியும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரதான் பெரிய டாஸ்க்கு. 1000 சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக எடுத்துடலாம். அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கணும். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறேன், ஓவர் நைட்டில் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா கிடையாது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், கடைசியில் நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கேன்னு. ஆக்சுவலாக இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியலை, மேபி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல். ஸோ நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனே வைக்கக்கூடாது. அதாவது இப்படி சேனல் டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவ்வளோ பொறுமை தேவைப்படும். ரொம்ப ரொம்ப யூடியூப்பில் முக்கியமானது இந்த 2 வேர்டு, பி பேஷண்ட். இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரெயினில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பி பேஷண்ட். அப்புறம் எடுத்தோடனே இன்கம் எவ்வளோ வரும், இது தெரிஞ்சிருக்க எக்கச்சக்கமான பேர் ஆர்வத்தில் இருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ் ரிவீல் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், ஆட் மூலியமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு $100 எடுத்தால் தான் உங்களுக்கு பெர் மந்த் இன்கம் வரும். இல்லை எப்போ நீங்கள் $100 ரீச் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இன்கம் வரும். எல்லாருக்கும் மானிட்டைசேஷன் அடுத்த மந்தே இன்கம் எடுத்துட முடியாது. கண்டிப்பாக ஒரு 3 to 6 months டைம் எடுக்கும். நம்மளோட இன்கம் கதைக்கு வருவோம். நான் இன்கம் எவ்வளோ எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லலாம் இன்கம் நான் எடுக்கிறேன்னு, சில பேர் இல்லை ப்ரோன்னு நல்லாவே சொல்லலாம். எஸ், கரெக்டாக 2வது கெஸ் பண்ணீங்க, கரெக்டு தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இன்கம் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நான் ஒரு பைசா கூட நான் யூடியூப்லேருந்து இது வரைக்கும் இன்கம் பண்ணது கிடையாது. மாப்பிள்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. கிட்டத்தட்ட 230 வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் இன்டர்நெட் இது டைம், லேப்டாப் எடிட்டிங் பண்ண டைமு, வீடியோ ஷூட் பண்ண டைமு, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இன்கம்க்கு இது பண்ண முடியாது. இன்னும் நான் இன்கம் இது வரைக்கும் எடுக்க கிடையாது. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, பட் இன்கம் என்னால் இது வரைக்கும் என்னால் எடுக்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது தான். பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக அதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்படி தான் நடக்குது. சரி, நம்மளோட இன்கம் கூட்டுருங்க. நம்ம இன்கம் இது வரைக்கும் நம்ம ஒரு பைசா கூட எடுத்ததில்லை, அதுதான் உண்மை. நான் இது வந்து பொய் சொல்ல கிடையாது, நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. அப்புறம் கடைசியாக வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் வாங்காதீங்க. அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிக்கிட்டா, இல்லை நான் ஒரு ஐஃபோன் வாங்கிக்கிட்டா, இல்லை நான் ஒரு நல்ல ஒரு எடிட்டிங் பிசி ஒன்று வாங்கிக்கிட்டா, இல்லை நான் நல்லா லைட் இதெல்லாம் கொடுக்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஷூட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிஎஸ்எல்ஆர் மேபி வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லையா ஃபோன்லேயே ஷூட் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. எந்த யூடியூபரும் எடுத்தோடனே டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறவங்க இருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் ஏற்கனவே டிஎஸ்எல்ஆர் இருந்திருக்கும், இல்லை அவங்க பிரதர்ஸ் யாராச்சும் வச்சுருப்பாங்க, அது மூலிமா வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த பொருளும் வாங்காதீங்க, வாங்கியிருக்கவும் மாட்டாங்க. அதுதான் ஒரு இது. ப்ரோ நிறுத்துங்க, டாபிக் உள்ள வாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்க? அதாவது எப்படி யூடியூப்பில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும், எப்படி மணியை சீக்கிரமாக எடுக்கணும், இதை பற்றி தான் நான் பேசணும். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு என்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். நான் இப்போது கண்டென்ட் கூட வர்றேன். ஃபஸ்ட்டு வீடியோஸை வந்து ரெகுலராக போடுங்க. இந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது கூட ஓகே. இந்த மாதத்துக்கு ஒரு வீடியோலாம் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு மினிமம் 2 அது மாதிரி போடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் போட்டால் தான் ஆடியன்ஸ் கூட எங்கேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஒரு சேனல்னு ஒன்று இருக்குன்னே, அப்படி தான் தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் ஆகும். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணுற வீடியோஸை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிங்க, க்ரியேட்டிவாக பண்ணுங்க. நல்ல ஆக்சிடென்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. முன்னாடி போட்டிருந்த, அதாவது வேற ஒரு யூடியூபர் போட்டிருந்ததை ரீமேக் பண்ணி உங்கள் வீடியோ மாதிரி, அதாவது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேச வேணாம். ஒரு புது கண்டென்ட், யூடியூப்ல இல்லாத கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேற லாங்குவேஜில் இருக்கிறது தமிழ் லாங்குவேஜில் இல்லாமல் இருக்கிறது ஒரு கண்டென்ட்டாக பண்ணி போடுங்க. அதில் உங்கள் கிரியேட்டிவ்னஸை காட்டுங்க. அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்தது வந்து உங்கள் வீடியோவை பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஏனாதானோ ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்லாம் பேசக்கூடாது. ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். ஸோ உங்கள் வீடியோவை யூஸ்ஃபுல்லாக
வச்சுக்கோங்க. அதாவது ஆடியன்ஸை வந்து உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி பாருங்கள். போர் அடிச்சுட்டு அவங்க வெளியே கிளம்புற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. உங்கள் வீடியோ நல்லா ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவங்களோட டைமை வந்து வேல்யூபிளாக எடுத்து கொஞ்சம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மொக்கையான கண்டென்ட்டாக இருக்கும், அதை வந்து 8 நிமிஷத்துக்கு இழுப்பாங்க. ஏன்னா 8 நிமிஷம் இருந்தால் தான் ஆட் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு மொக்கையான கண்டென்ட்டை 8 நிமிஷத்துக்கு இழுப்பாங்க. இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெரிய பெரிய யூடியூபரை இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பேர்னு ரிவீல் பண்ண விரும்பலை. அவங்க சேனலில் போய், நான் சேனல் பேர்லாம் சொல்லல, அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் 8 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா 8 நிமிஷம் இருந்தால் ஆட் செட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோ போடும்போது யூஸ்ஃபுல்லாக போடுங்க. 2 நிமிஷம் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, 4 நிமிஷம் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டைம் லிமிட்குள்ளே முடிச்சுக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன், இது எனக்கு எவ்வளோ லென்த் வரும் தெரியல, ஆனால் நான் ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் மேபி வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நான் இந்த 15 நிமிஷம் போட்டேன்னா இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கிடையாது. பட் இதுக்கு 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இதை நான் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் சில பேர் பண்ணுற ரொம்ப தப்பான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொமோஷனுக்கு போகிறது. சில சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கே தெரியும். சில சேனல்ஸ் வந்து கொஞ்சம் இதாக பண்ணி தருவாங்க. அதிக சப்ஸ்கிரைபர், அவங்களே அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. சேனல் நேம் நான் எதையுமே நான் ரிவீல் பண்ண விரும்பலை, பண்ணவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து ஒரு யூடியூபர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அதாவது எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து ப்ரொமோஷன், அதாவது எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஒரு சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாருன்னு தெரில. பட் அப்படி நீங்கள் போய் ஒரு சேனல்கிட்ட ஒரு அமௌண்ட் பே பண்ணி உங்கள் வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்ணிக்காதீங்க. உங்கள் சேனலையும் ப்ரொமோட் பண்ணிக்காங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் ப்ரொமோஷன் போனதும் கிடையாது. நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸோ அப்படி ஏன் நீங்கள் போக வேணாம்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கான சப்ஸ்கிரைபரை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தர்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபரை நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ப்ரோ நீ சொல்கிற மாதிரிலாம் போனால் எந்த வருஷத்தில் ப்ரோ நான் வந்து யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. அது நீங்கள் கேட்குறது கரெக்டான கொஸ்டின் தான். இப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கும், இப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கும். அதாவது இப்படி பார்க்கும்போதுனா அதிக சப்ஸ்கிரைபர் அவங்க வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து எல்லா சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு சேனல் ஒரு தடவை அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போகலாம், தப்பு இல்லை. இந்த சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த இது ஒரு சேனலை ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஏமாற வேணாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ப்ரொமோஷனுக்கே போக வேணாம். உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் ஆகும். உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது வந்து உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு அதிக குவாலிட்டிலையும் அதிக குவான்டிட்டியும் அந்த வீடியோவில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களால் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட முடியும் ப்ரோ அப்படின்னா, ஒரு வீடியோவை எவ்வளோ குவாலிட்டியாக உங்களால் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ எடிட்டிங்கில் உங்களால் இதை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எடிட்டிங் காட்டி அதை கொடுங்க. மேபி நீங்கள் மொபைல்லே ஷூட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ இருக்கணும். அண்ட் குவான்டிட்டியும் அந்த வீடியோவில் இருக்கணும். அதாவது ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து வர்றாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கும் என்னோட பழைய வீடியோஸும் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் நான் ஒரு மாதிரி பேசியிருப்பேன், இதில் ஒரு மாதிரி பேசியிருப்பேன். ரீசன் அது நான் ஃபஸ்ட்டு நான் பேச ஆரம்பிச்சது. இப்போ வந்து நான் பேசிகிட்டே இருக்கனால பழக்கமாகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பேசுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கேமரா ஷை எல்லாமே இருக்கும். ஆடியன்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சும்மா நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்க வந்து உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஒரு உண்மை. ஸோ இப்படி பேசினா எப்படி இருக்குது? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்க உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ இப்படி பேசினா எப்படி இருக்குது? இது வந்து நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசணும். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதை பற்றி தெரியல அப்படின்னா வேறு ஒரு யூடியூபர்ஸ் கிட்டேருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பை பற்றி கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது யூடியூப்பில் எப்படி நீங்கள் மணி இது பண்ணுறது, எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லாமே ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல சேனல்ஸாக போய் பாருங்கள். அதுதான் ஒரு உண்மை. ஸோ அந்த மாதிரி பார்த்து உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். எக்கச்சக்க நல்ல சேனல்ஸ் தமிழ்லேயே இருக்குது. ஸோ பார்த்து கற்றுக்கோங்க. அப்புறம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து கிளிக் பைட்டு வச்சிடாதீங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதில் வந்து நான் யூடியூப்பை பற்றி போடுறேன். ஸோ யூடியூப்பில் வந்து இது பற்றி போடுறேன். இதில் நான் வந்து கிளிக் பைட், நான் தமிழில் என்ன வைக்கக்கூடாதுன்னா, யூடியூப் வந்து என்னை இது பண்ணிடுச்சு, யூடியூப் வந்து என் சேனலை டெர்மினேட் பண்ணிடுச்சு அப்படின்னு போட்டுட்டு உள்ளே வந்து டிப்ஸ் சொல்கிற மாதிரி போட்டோன்னா அது வந்து கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதை பற்றி கண்டென்ட் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான தமிழ் வைக்கணும்.
அது இல்லாமல் வேறு ஒரு தம்ப்நெயில் மாதிரி வச்சிங்கன்னா அதுதான் கிளிக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், யூடியூப் இன்கம்னு போட்டு இன்கம் ரிவீல் பண்ணாமல் இருப்பாங்க. சில யூடியூபர்ஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. அது நான் தப்பு சொல்ல கிடையாது. சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம இது என்ன கண்டென்ட் இருக்கோ அதை போடுங்க. ஆனால் வியூஸ் வராது, அது உண்மை தான். கிளிக் வெயிட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வரும். ஆனால் கமெண்ட்ஸில் தப்பாக வரும். அது ஒரு இது இருக்குது. பட் ஆனால் சீக்கிரமாக டெவலப் ஆகலாம். ஸோ இது வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு வழி இந்த கிளிக் பைட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, கான்ட்ரவர்சி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டெவலப் ஆகலாம். பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து இந்த கிளிக் பைட் வைக்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேல் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஃபீமேல் ஃபோட்டோஸை தம்ப்நெயிலில் வைக்காதீங்க. ஏன்னா அது வச்சா வியூஸ் வரும் கண்டிப்பாக. பட் தேவையே இல்லை. உங்கள் ஃபோட்டோஸை வைங்க. இல்லை எனக்கு ஃபோட்டோஸ் வைக்க கொஞ்சம் இதாக இருக்குன்னா டெக்ஸ்ட் வச்சுட்டு போங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இமேஜ், அந்த வீடியோக்கு ரிலேட்டடான சில இமேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ யூடியூப்னா யூடியூபோட அந்த இமேஜ் அது மாதிரி எடுத்து வைங்க. உங்கள் ஃபோட்டோ வைக்க பயமாக இருந்துச்சுன்னா, மேல் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஃபீமேல் ஃபோட்டோஸ் எடுத்து வைக்க வேணாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. சரி ப்ரோ, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணேன்னா என் சேனல் வளருமான்னு கேட்டிங்கன்னா வரும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன ஒரு ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பி பேஷண்ட். ஸோ இதை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அது எப்பவுமே ஸ்டோர்லேயே வச்சுருங்க. ஏன்னா இப்போ நம்ம சேனலே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட ஃபுல் எஃபோர்ட் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட 2.5K, அதாவது 2500 சப்ஸ்கிரைபர், 230 வீடியோஸ் போட்டாச்சு. இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. பட் இன்கம் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஒரு 7 மந்த்ஸ் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நான் இன்கம் எடுக்க கிடையாது. இன்னும் எனக்கு இன்கம் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும், இதே கெஸ்ஸில் சொல்லணும்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். நான் இதே ஸ்பீடில் இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆகும் எனக்கு நான் இன்கம் எடுக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஸ்லோவாக நம்ம சேனல்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு. ஸோ இதுக்காக நான் எஃபோர்ட் எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கா ஒரு நாள் நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் 1.5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் யூடியூப்பில் இன்வெஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எடுக்கணும். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு யூடியூப்ல ஜென்ரேட் ஆகும். நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிடையாது. இப்போ நான் சொல்லிவிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ட்ரைபாடு, இந்த மைக்கு, இந்த லைட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ யூடியூப்ஸில் எக்கச்சக்க சேனல்ஸ் வந்துருச்சு. உங்கள் ஊரில் ஒரு 10 வீடு இருக்குன்னா அதில் 2 வீட்டில் யூடியூபராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா எக்கச்சக்க யூடியூபர்ஸ் உருவாக்கிட்டாங்க இந்த லாக்டவுனில். ஸோ உங்கள் கண்டென்ட்டை க்ரியேட்டிவாக போடுங்க. ஸோ இதே தான் நம்ம சேனல்ஸ்க்கும் நானே திருப்பி சொல்லிக்கிறேன். இந்த ரூல்ஸ் தான் எனக்கும் பொருந்தும் தான். இப்போ வந்து கேர்ள்ஸுக்கான யூடியூபர், அதாவது கேர்ள்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் பார்த்த டிப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எதுவுமே தேவை கிடையாதா, என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலி இது ட்ரூ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 வீடியோ உங்கள் ஃபேஸை காட்டி சும்மா ஒரு கண்டென்ட் போடுங்களேன். வியூஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், சப்ஸ்கிரைப் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம சேனல்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 1K மேலே வந்துட்டிங்கன்னா அப்படி டக்குன்னு ஒரு 10K நீங்கள் சீக்கிரம் போயிருவீங்க. ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் பாய்ஸுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் பாய்ஸ் வீடியோ உங்கள் ஃபேஸை காமிச்சு வீடியோ போட்டிங்கனாலே பார்த்துட்டு உள்ள பாய்ஸ் ஃபேஸாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேர்ள்ஸ் ஃபேஸாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. இதுதான் ரியல் ட்ரூ. இது நீங்கள் ஏற்றுக்கோங்க. இல்லை சில பேர் கமெண்ட்ஸோட வந்து திட்டலாம், என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு ஃபனுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஆனால் நடக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பாய்ஸ் யூடியூபரை விட கேர்ள்ஸ் யூடியூபருக்கு ரீச் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டினாலே போதும், தம்ப்நெயில்ல உங்கள் ஃபேஸை வச்சுட்டா கூட போதும். உங்கள் வீடியோஸில் கண்டென்ட்டே இல்லைனாலும் பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? அப்படிதான் நடக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். யூடியூப்பில் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திங்க இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க, நானும் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன். நான் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று பர்சனலுக்கு, ஒன்று நம்ம சேனல்ஸ்க்கு எல்லாமே இது இருக்குது. அதாவது லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரீ ப்ரமோஷன் நானே பண்ணிக்கிறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சரி. அவங்க வந்து யூடியூபரான்னு கேட்டால் கிடையாது. நான் அவங்க பேரும் நான் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் கூட கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு ரேண்டம் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400+ ஃபாலோவர்ஸ். ஃபாலோவிங் வந்து கிட்டத்தட்ட 20 சம்திங் கம்மி தான். ஃபாலோவிங் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபாலோவர்ஸ் தான் வந்து ஒரு 400+ ஃபாலோவர்ஸ். போஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13 போஸ்ட். அப்படியே நம்ம இதுக்கு வருவோம். நம்ம இதில் போஸ்ட் வந்து 123 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபாலோவர்ஸ் வந்து 103 ஃபாலோவர்ஸ். ஃபாலோவிங் வந்து ஒரு 78-80 அந்த இது.
ஸோ பாருங்களேன். யூடியூபராக இருக்கேன், யூடியூபராக இல்லை, நான் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்காங்க. இத்தனைக்கும் 123 போஸ்ட் 3 நாளைக்கு ஒரு டைம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வந்து என்னோட பர்சனல் தான். நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் இந்த 100 ஃபாலோவர்ஸ்க்காக தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அவங்க பாருங்கள், அதுவும் அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே அவங்க ஃபேஸை கூட காட்டினது கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு அது ஏதோ ஒரு சினிமா படம் இருக்கிறல அந்த ஸ்டேட்டஸ் வீடியோ மாதிரி இருக்கிறதா எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ வந்து வேறு யாரும் நான் வச்சு இது பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது ட்ரூவாக நிறைய பேர் ரியல் நடந்திருப்பீங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. அப்புறம் ஏதோ ஒரு கண்டென்ட் போடுங்க, உங்களுக்கு பாய்ஸை விட ரீச் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ். கேர்ள்ஸ் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இல்லை ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது, யூடியூப்பில் எனக்கு ஓப்பன் பண்ண பயமாக இருக்குது ப்ரோ, எனக்கு ஃபேஸ் எல்லாம் காட்ட விரும்பலை அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் மாஸ்க் வந்துட்டனால யார் பேசுகிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது, அவங்க முகம் கூட பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்லையா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை காட்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராக இருந்தாலும், அது டசன்ட் மேட்டர். ஜோக்ஸ் அப்பார்ட், இது மாதிரி ட்ரை பண்ணி பி பேஷண்ட். இந்த ரூலை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை இது பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம சேனலை கூட எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருத்து கமெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தானே, சரி. எனிவே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி ப்ரோ இது மாதிரிலாம் இருக்குது ப்ரோ, அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். 21 நிமிஷம் வந்துருச்சு. இதை நான் எப்படி உங்களுக்கு ட்ரிம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது?